கம் பேக் டு ஸ்கேம் சேனல். இந்த இடம் நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேஃப்லைன் மேட்ச்னு சொல்ல மாட்டேன், பழைய மேட்ச் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் மேட்ச் போட்டிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இது அப்டேட் 2.0 இதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலராக போகல, முதல்ல அந்த அப்டேட்டில் போகாது. சரி என்ன தான்டா அப்டேட்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நிறையா மெம்பர்கள் ப்ளே பண்ணுவீங்க. நான் வந்து சின்னதாக தான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி நிறைய பெருசாக வந்து மீன் தொட்டி மீன்லாம் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ரோ அந்த மேட்ச் நான் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஈவரிங் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாட்லாம். ஓகேவா? மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஐடிலாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். லிங்க் வேணும் என்று வளராத நண்பர்கள் லிங்க் வேணும் என்று கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா கைஸ்? இதில் ஒரு மேட்டரே கிடையாது. எப்பயும் போது தான் போகிறோம், மீன் தொட்டி மீனை பிடிக்கிறோம், மீன் தொட்டியில் விடுறோம், வளர்க்குறோம். இதுதான் மேட்ரு. வளர்க்க வந்து பார்த்தீங்கன்னா காயின் சேர ஆரம்பிக்கும். இதுதான் மேட்ச்சு கான்செப்ட்டு. நிறையா மீன் இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 50-60 மீன் கிட்டே கிடக்கும். நம்ம பிடிக்கிறதா மேட்ச்சு. அவங்க சொல்கிற மீனை பிடிக்கணும், அதுதான் டாஸ்க் மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் எந்தையோ சைஸ் மீனை பிடிச்சிருக்காம பாருங்கள். அந்தமாரி மீனை நம்ம பிடிக்கணும். லக்கு இருந்தால் அந்த சைஸுக்கு மாட்டோம், இல்லைனா நமக்கு இந்த எலி குஞ்சு சைஸுக்கு தான் மாட்டோம். மறக்காமல் வந்து நீங்களும் விளையாண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ற மேட்ச்சு. ஏன்னா நான் விளையாண்டு பார்த்தோன்னா எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த சைஸுக்கு. ஆனால் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அவன் மாட்டில் லிட்டர் கணக்காக பெருசு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இது நமக்கு மீன் தான் ஆக மாட்டேங்குது அப்படின்னுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் என்னத்தான் பிடிக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடிச்சு நம்ம நிற்கிறான்னா அவனும் நிற்கிறான். பார்த்தா சின்ன மீன் தான் கிடைக்கிது. நமக்கு என்னவோ நம்ம மண்டைக்கு சின்ன மீனாக தான் கிடைக்கிது. ஒரு பல்காக ஒரு மீன் தொட்டியோட பெருசாக ஒரு மீன் கிடைக்க மாட்டேங்குது. நானும் ஒரு மாதமாக மீன் வளர்த்தாலும் அந்த மீன் பெருசாக தொலைய மாட்டேங்குது. அதுதான் மேட்டராக இருக்குது. மிச்சப்படி வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஜாலியாக இருக்குது. ஆனால் ப்ளே பண்ண வந்து சூப்பராக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. இந்த மீனுக்கு கலரிங்லாம் வருது. முதல்ல இந்தமாரி கலரிங்லாம் வராது, ஆனால் இப்போதைக்கு இந்த கலரிங்லாம் வருது. சூப்பராக தான் இருக்குது. மேட்ச் நல்லா இருக்குது. ஆனால் ப்ளே பண்ண ஜாலியாக இருக்கும். ஒரு 4-5 மேப் இருக்கும். இதில் அந்தந்த ஏரியாவில் போய் பிடிக்கலாம். இந்த வரைக்கும் ஓஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 மேப் ஓப்பன் ஆகும். 4 மேப்பில் எந்த மேப்பில் உங்களுக்கு பிடிக்க தோணுதோ அந்த மேப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேப்பில் போய் மீன் பிடிக்கலாம். அதான் கான்செப்ட்டு. ஜாலியாக இருக்கும். ப்ளே பண்ண எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு இப்போ ஒரு சைஸு ஒரு விரால் சைஸுக்கு பிடிச்சிருக்கேன். அந்த தொட்டியில் பாருங்களேன் திமிங்கலம் அந்த என்னது வால் மீனுவாங்கள அது தெரிய மாட்டேங்குது. ஆட்டோபஸ்ஸா சாரி ஆட்டோபஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, பெருசாக வச்சுருந்தேன் ஆட்டோபஸ்ஸை. பார்த்தீங்கன்னா இத்தனை மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம 2, 4, 6 மீன் பிடிச்சிருக்கோம். பரவாயில்ல, 6 மீனுமே பெரிய மீன். இது ஒரு ஓஷனா, இதுக்கு மேலே போகலாம். சரி இங்கே போட்டு பார்ப்போம் என்ன தான் கிடைக்குதுன்னு பார்த்தா எலி குஞ்சு பேட்ட மீன் தான் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சரி மேலே போவான் அப்படின்ட்டு மேலே போகலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பயும் எலி குஞ்சு சைஸுக்கிட்டே அந்த சிவப்பு கலரில் வட்டமாக இருந்து பார்த்தீங்களா, சிவப்பு கலரில் அந்த இடத்துல பிடிச்சா மட்டும்தான் நிறையா கிடைக்கும். மிச்சப்படி இங்கெல்லாம் பிடிச்சா வேஸ்ட்டு. நானும் தேடி பார்த்தா ஒன்றும் மசலும் கிடைக்கல. சரி நம்ம மீன் தொட்டிக்கு வந்தாச்சு. தொட்டியில் வந்து மீனெல்லாம் விட போகிறோம். இப்போ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன் பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்ற விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து இது பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் வச்சு பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.